ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த ஸ்கீம் பற்றின ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இப்போது அது ரிலேட்டடான ஒரு புதிய அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான புதிய விண்ணப்பங்கள் தர இருக்காங்க. அது எப்போ தர்றாங்க, எப்போ திறக்கப்படுது அப்படின்றதையும், யாரெலாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் புதிய விண்ணப்பங்கள் பற்றியும் நம்ம இப்போ இதை தெரிஞ்சுக்கலாம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 2023 செப்டம்பர் 15 அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதிலிருந்து இப்போ வரையும் 1.5 கோடி பெண்கள் இந்த திட்டத்தினால் பயனடைந்துள்ளனர். இப்போது இதில் புதுசாக விண்ணப்பங்கள் தர்றாங்க. அது எப்போ கொடுக்குறாங்க, அதுக்கு யாரெலாம் எலிஜிபிள்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. புதிய விண்ணப்பங்களுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த 3 மாதங்களில் புதிய விண்ணப்பங்கள் வழங்கப்படும். இதுக்கு தகுதியானவங்களுக்கு 3 மாதத்திற்குள்ளே, அதாவது நம்ம அப்ளிகேஷன் வாங்கி அப்ளை பண்ணி அது செலக்ட் ஆன 3 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் வங்கி கணக்கில் நீங்கள் எந்த அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்கப்படும்னு சொல்கிறாங்க. இதுவரையும் 19 தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன. செப்டம்பர் 2023 ஆரம்பித்தது. செப்டம்பர் 15 2023 ஆரம்பித்து இப்போ வரையும் 19 தவணைகள் கொடுத்துட்ருக்காங்க. இப்போது இதில் இன்னும் எவ்வளோ ஆட் பண்ணுறாங்கன்னா 30 to 40 லட்சம் புதிய பயனாளிகள் இதில் சேர்க்கப்பட இருக்காங்க. இதுக்கு யாரெலாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். குடும்ப அட்டையில் குடும்ப தலைவியாக இருப்பவர். சப்போஸ் குடும்ப தலைவி இல்லை ஆண் தான் குடும்ப தலைவராக இருக்காங்கன்னா அவங்களோட மனைவி விண்ணப்பிக்கலாம். வயது 21க்கு மேல் இருப்பவர். ஏஜ் கம்பல்சரியாக 21க்கு மேலே தான் இருக்கணும். ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு நபர் மட்டுமே, அதாவது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி இல்லை சிங்கிள் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அதில் ஒருத்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. வருமான லிமிட். இது இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் இதில் அப்ளை இது அட்டாச் பண்ணியிருப்பீங்க. அதை வச்சு இதை செக் பண்ணிப்பாங்க. இதில் வருட வருமானம் 2.5 லட்சத்திற்குள் இருக்கணும். வருமான வரம்புக்கு அப்புறம் சொத்து வரம்பு. சொத்து வரம்பில் நிலம் 5 ஏக்கர் நஞ்சை, 10 ஏக்கர் இல்லைன்னா 10 ஏக்கர் புஞ்சை அவ்வளோ இருக்கலாம். வாகனம் 4 சக்கர வாகனம் வச்சுருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. 2 சக்கர வாகனம் வச்சுருக்கவங்க பண்ணலாம். மின்சார பில் அது வருடத்துக்கு 3600 யூனிட் வரை கட்டியிருக்கணும். 3600 யூனிட்டுக்கு மேலே போயிருந்ததுன்னா அவங்களாலேயும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது. அடுத்து தகுதி இல்லாதவர்கள் யாருன்னா, அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி வருடத்திற்கு 2.5 lakh மேலே வாங்குறவங்க, அவங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் செலுத்தும் தொழிலதிபர்கள், இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், அவங்களெல்லாம் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு பிறகு ஊராட்சி அல்லது மாநகராட்சி அலுவலகங்கள் அதில் விண்ணப்பிக்கலாம். அங்கே போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி விண்ணப்பிக்கலாம். இல்லைனா ஆன்லைன்லேயே ஃபார்ம் வரும், ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்கலாம். இதை விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும்னா, ஆதார் கார்டு, அப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கணும், அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும், அப்புறம் ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட். இந்த மாதிரி ஆவணங்கள் இதுக்கு தேவைப்படும். இதுதான் இந்த ஸ்கீமோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சென்னை ஃபிக்ஸ் சேனல். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.